சங்கீதம் 62:5. என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னவென்றால், சங்கீதக்காரன் தாவீது சொன்ன இந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. உங்களுடைய ஆத்மாக்கு சொல்லிக் கொடுங்க, தேவன் கிட்ட அமர்ந்திருக்க கத்து கொடுங்க. அதாவது ஆண்டவருடைய வசனங்கள், அநேக வசனங்கள் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவ சமூகத்துல அதிகமா உட்கார்ற மனிதரா இருந்தா தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் பெரிதா இருக்கும். அவரிடத்துல இருந்து ஒரு நாளும் நமக்கு தீமை வராது. நன்மையை தருகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு தீமைகளை செய்தாலும் அந்த தீமைகள் ஒன்றும் நம்மளை தொட விடாதபடிக்கு கர்த்தர் அவைகளை நன்மையாய் மாற்ற பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணாங்கங்க. சாமுவேல் மூலமா தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ண உடனே அவருக்கு அரசனுடைய பதவி வரல. அவர் காத்திருந்தார். அவர் அமர்ந்திருந்ததுனாலதான் அவருக்கு என்னாச்சு? இந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாங்களா? சங்கீதம் 62:5. என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் நம்பின ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல இருந்து வந்தது. இன்னைக்கு நீங்க தேவனை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருந்தீங்கன்னா நீங்க நம்புற எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கைக்கு கிடைக்குங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலியாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலியாகும். இந்த பாடல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி அமர்ந்திருன்னு சொல்றாங்க. நீங்களும் தினந்தோறும் உங்களுக்கு வேண்டியவைகளை தேவனிடத்துல சொல்லி அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சமூகத்துல அமர்றவங்களா காத்திருக்கிறவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற பதில் ரொம்ப பெருசுங்க. அவருடைய சமூகத்துல காத்துருங்க. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒருத்தருக்குமே அவர் என்ன பண்ணதில்ல, டவுனான பொசிஷன்ஸை கொடுத்ததே கிடையாது. எல்லாருமே உயரத்துல வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆடு மேய்க்கிற தாவீதை உயரத்தில் வைத்து அழகு பார்த்த தேவன் உங்களையும் உயரத்துல வைத்து அழகு பார்ப்பார். தேங்க்யூ.